ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஐ திங்க் நம்ம மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் பிரண்டை தொக்கு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அப்போ இந்த நாரெல்லாம் எடுத்து முறத்தில் கூட வச்சுருந்தேன், நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த நாரை வச்சு தான் அந்த நாரோட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து 2 பொருள் சேர்த்துருக்குறோம். என்னென்னா இந்த முடக்கத்தானுடைய இதுவும் முடக்கத்தானை அந்த இது கீரையோட நரம்போடு பிரித்து அதை உடச்சி போட்டு நெல்லில் காய வச்சுருக்கேன். அப்புறம் வாத நாராயண இலை இருக்குல்ல, அந்த இலையையும் அப்படியே காம்போட நம்ம கருவேப்பிலை மாதிரி காம்போடே வச்சு அதையும் இதில் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு எரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு இப்போ ஆறி போயிடுச்சு. இதை வந்து வடிகட்டி நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம கால் வலி, இந்த பச்சை நரம்பு சுருட்டுறது, இந்த மாதிரிலாம் நான் டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக நான் இதை நல்லாவே உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வீட்டில் லேடிஸ் எல்லாருமே நம்ம வந்து கிச்சனில் நின்றுட்டு தான் சமைக்கிறோம் இப்போல்லாம். அப்போ வந்து நம்மளுக்கு கால் வலி வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது இல்லையா. இந்த கால் வலிக்கு, கெண்டைக்கால் நரம்பு சுருட்டுறதுக்கு, முழங்கால் வலிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஈவன் வந்து குழந்தைங்களுக்கு கூட வீக்லி ஒன்ஸ் வந்து சும்மா லைட்டாக மேலே தடவிட்டு நம்ம குளிக்க கூட வைக்கலாம். சரிங்களா. இப்போ இது வந்து நம்ம நல்லா வீட்லேயே நம்ம தயாரிக்கிறது. நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை காய்ச்சிட்டு அதில் போட்டு அப்படி சொடப்பெல்லாம் நின்னோன்னே காஞ்சதுன்னாக்கா நேரத்துலேயே நல்லா காஞ்சி போச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரண்டையோட இதெல்லாம் நல்லா காஞ்சி போயிடுச்சு. அது ஏப்ரல் மாதம் இருந்தது, அதனால் அது காஞ்சி போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம 2 இது சேர்த்துருக்கிறது முடக்கத்தானும் வாத நாராயணனும். அது காயில் அது மாதிரி கொஞ்சம் 2-3 நாள் தான் காய்ஞ்சிருக்குன்னா பச்சை இருக்கும். அப்போ சொடப்பு நிற்கிற வரைக்கும் அது எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லாவே நான் முதலையே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் திப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் உள்ளுக்கு சாப்பிட போகிறது இல்லையே. அதனால் நம்ம இது மாதிரி நம்ம கீரை வடிகட்டுறது இருக்குது இல்லையா, இதில் கூட நம்ம வடிகட்டி அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தெரியுதா உங்களுக்கு. இந்த கீரை வடிகட்டுறது இருக்குது, இதில் வச்சு நான் இப்போ வடிகட்ட போகிறேன். பாருங்கள். ஓகேங்களா. பார்க்க முடியுதா உங்களுக்கு. இப்படி நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் புட்டியில் பாட்டிலில் போட்டுங்க. பிளாஸ்டிக் கேனுக்குள்ளெல்லாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம அப்பப்போ வந்து காலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. தேங்க்யூ.